இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Romans chapter 10 verses 9 and 10. That is, you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் கர்த்தருக்குள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தியானித்தோம். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று தியானித்தோம். இந்த நாளில ரட்சிப்படைவதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். வேதத்தில் நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிப்பு என்பது விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் தான். ஆமென். கர்த்தராகிய இயேசு அவர்தான் இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொருவரையும் ரட்சிக்க தன்னையே அவர் அர்ப்பணித்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அக்செப்ட், பிலீவ் அண்ட் கன்ஃபஸ். நாம் பாவி என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாய், இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கின்ற போது நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். மூன்றாவதாய், அதை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை நாம் இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்கின்ற போது நிச்சயமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். சகேயு என்ற மனுஷன் நான் பாவி என்று தேவனிடத்தில் ஒப்புக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், உனக்கும் இந்த வீட்டிற்கும் இன்று ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற போது வேதம் சொல்கிறது, அவர் நிச்சயமாய் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுனுடைய வார்த்தையை நாம் நம்புவோமா? வேதம் சொல்கின்றது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், அதன் முடிவோ மரணம் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று. ஆமென். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய பாவத்திற்காய் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து ரத்தம் சிந்தி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். காரணம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். எனவே அந்த தேவனுக்கு நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, யாரெல்லாம் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்பா அறிக்கை செய்கிறார்களோ, உம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.